ஒரு கட்சிக்கு ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்ற அங்கீகாரம் எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா என்னன்னு டீடைல்டா சொல்றேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. சும்மா ஒரு கட்சி எலெக்ஷன்ல நின்னா மட்டும் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. இது சட்டப்படி வழங்கக்கூடிய ஒரு அபிஷியல் பொசிஷன். ஒரு கட்சிக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். இந்த அங்கீகாரம் கொடுக்கறதுலயே 2 டைப் இருக்கு. ஒன்னு மாநில கட்சி ஸ்டேட் பார்ட்டி, இன்னொன்னு தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டி. ஒரு கட்சி மாநில கட்சி ஆகணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள்ல 6% ஓட்டு பிளஸ் 2 எம்எல்ஏ சீட் வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 6% ஓட்டு பிளஸ் ஒரு எம்பி சீட் வச்சிருந்திருக்கணும். இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு ஒதுக்கக்கூடிய எம்பி சீட்ஸ்ல 25:1, அதாவது ஒவ்வொரு 25 சீட்ஸுக்கும் ஒரு எம்பியாவது கம்பல்சரி இருக்கணும். இதுவும் இல்ல அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள்ல அந்த கட்சி 8% வாக்குகளையாவது வாங்கியிருக்கணும். இதுவே ஒரு கட்சி தேசிய கட்சி ஆகணும் அப்படின்னா அந்த கட்சி குறைஞ்சது 4 மாநிலங்கள்ல ஸ்டேட் பார்ட்டியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா லோக்சபால 2% இடங்கள் பிடிச்சிருக்கணும். அதாவது 3 மாநிலங்கள்ல சேர்த்து மொத்தம் 11 எம்பிஸாவது இருக்கணும். இதுவும் இல்ல அப்படின்னா அந்த கட்சி 4 மாநிலங்கள்ல 6% ஓட்டு வாங்கி பிளஸ் 6 எம்பி சீட்ஸ் வச்சிருந்திருக்கணும். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு சிம்பிள், டிவி அண்ட் ரேடியோல ஃப்ரீ கேம்பெயின் டைம் அண்ட் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு சின்னம் சேஞ்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு கட்சி ரெகனைஸ்டு பார்ட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.